அன்பு நேயர்களுக்கு எனது கனிவான மற்றும் இனிய வணக்கங்கள். நம்முடைய விருச்சிக ராசிக்கார நேயர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீட்பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி அந்த ஆறுமுகன் முருகப்பெருமான மனதார வேண்டிக்கிட்டு அவரோட அருளாசியோட பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை காக்கும் செந்தில் வடிவேலனே போற்றி. மனதார வேண்டிக்கோங்க. இனி உங்க வாழ்க்கையில எல்லாமே நல்லதா தான் நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்குங்க. பொதுவின்னா அவங்க வாழ்க்கையில நுவாங்க. சொல்லப்போனா ஒரு நண்பனுக்காக தன்னோட உயிரையே கொடுக்கக்கூட இவங்க ஒரு நிமிஷம் தயங்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு தாயைப் போல ரொம்ப ரொம்ப அன்பான உள்ளம் கொண்டவங்க நீங்க. மத்தவங்க யாராவது ஐயோ இது என்னால முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட ரொம்ப அழகா திட்டம் தீட்டி விடாமுயற்சி பண்ணி அந்த காரியத்துல ஒரு மாபெரும் வெற்றியை அடையக்கூடிய வல்லமை படைத்தவங்க நீங்க. நீங்க எப்பவுமே ரொம்ப துருதுருன்னு இருப்பீங்க. அதே நேரத்துல கொஞ்சம் கோபக்காரங்களாகவும் இருப்பீங்க. ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் நல்லா இருந்தா போதும் அப்படிங்கிற அந்த சுயநல குணம் துளி கூட கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கிற எல்லாரும், தன் குடும்பம், நண்பர்கள்னு எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பொது நல குணத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க நீங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட என் அன்பு விருச்சிக ராசிக்கார நேயர்களே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? சௌக்கியமா இருக்கீங்களா? இப்படி நான் கேட்ட உடனே உங்க மனசுக்குள்ள ஒரு ஆதங்கம் வர்றது எனக்கு புரியுது. ஏங்கம்மா, நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீங்களே, எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது. எங்க வாழ்க்கையில இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க இந்த உலகத்துல உயிரோட வாழ்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. இதுல நாங்க எப்படிம்மா நலமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்க நினைக்கிறது எனக்கு தெளிவா புரியுதுங்க. ஆனா என் அன்பு விருச்சிக ராசிக்கார நேயர்களே, கவலைப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான காலங்கள், இருண்ட காலங்கள் எல்லாமே இப்போ மாறப்போகுது. உங்களுடைய வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல அவ்வளவு அருமையா பிரகாசமா மாறப்போகுதுங்க. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், இத்தனை வருஷ கனவுகள், இது எல்லாமே ஒன்னொன்னா நிறைவேறப் போகுது. முக்கியமான மாற்றங்கள். திருமண யோகம். இதுவரைக்கும் திருமணமாகாம ஏகப்பட்ட தடைகளை சந்திச்சவங்களுக்கு அந்த தடைகளெல்லாம் இப்போ நீங்க போகுது. உங்களுக்கேற்ற ஒரு சரியான அன்பான வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு இனிதே திருமணம் நடக்கப் போகுதுங்க. புத்திர பாக்கியம். குழந்தை பாக்கியம் இல்லாம மன வருத்தத்தில் இருந்தவங்களுக்கு அந்த குறையை தீர்க்கக்கூடிய காலம் வந்தாச்சு. சீக்கிரமே அந்த மழலை செல்வம் உங்க மடியில வந்து சேரும். சொத்து பிரச்சனைகள். உங்க பூர்வீக சொத்து ரீதியா இது நாள் வரைக்கும் இருந்த கோர்ட், கேஸ், வம்புத் வழக்குகள்னு எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்கப் போகுதுங்க. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, உங்களுக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல ராகு பகவான் ஒரு பிரம்மாண்டத்தையும், சுக்கிர பகவான் அபரிமிதமான பணவரவையும், ஒரு திடீர் ராஜயோகத்தையும் அள்ளித் தரப்போறாங்க. இந்த சுக்கிர பெயர்ச்சி உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்புமுனைய ஏற்படுத்த போகுதுங்க. உங்க ஜாதகத்துல ராகுவும் சுக்கிரனும் பலமா இருந்தா உங்க வாழ்க்கை தரம் நிச்சயமா ஒரு உன்னத நிலைக்கு உயருங்க. உங்களுக்கு சுக்கிர திசையோ அல்லது சுக்கிர புத்தியோ இப்போ நடந்துட்டு இருந்தா அதிர்ஷ்டம் உங்க கதவை தட்டும்னு வச்சுக்கோங்க. அதனால ராகுவை பார்த்து நீங்க பயப்படவே வேண்டாம். வாழ்க்கையில ஒரு பெரிய அளவுல சாதிக்கணும்னா கண்டிப்பா ராகு பகவானோட அருள் நமக்கு தேவை. இப்போ நடக்க போற இந்த கிரகப் பெயர்ச்சியானது மார்ச் மாதம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் யோகத்தை அள்ளித் தரப்போகுதுங்க. விருச்சிக ராசி அப்படிங்கிறது காலபுருஷனோட 8வது ராசி. இந்த ராசிக்காரங்க எதையுமே டக்குன்னு
திடீர்னு முடிவெடுக்கும் திறன் கொண்டவங்க. ஒரு விஷயத்த முடிவு செஞ்சிட்டா என்ன நடந்தாலும் சரி, அதுல இருந்து பின்வாங்கவே மாட்டாங்க. தைரியம், தன்னம்பிக்கை, அசாத்திய திறமை, அறிவான குணம் இதெல்லாம் உங்ககிட்ட ரொம்ப அதிகமாவே இருக்கும். இப்போ இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி விருச்சிக ராசிக்கு ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்க போகுது. மத்த எல்லா கிரகங்களுமே இப்போ உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்காங்க. ஜாதகத்துல ராகுவும் சுக்கிரனும் நல்லா இருந்தா யாராலையும் உங்கள அசைக்க முடியாது. ராகு பகவானோட தொடர்பு இல்லாம ஒருத்தரால பெரிய அளவுல சாதிக்கவே முடியாதுங்க. அதே போல சுக்கிரன் ஆசை, ஆடம்பரம், சொகுசு வாழ்க்கை, பங்களா, நல்ல மனைவி, சிறப்பான திருமண வாழ்க்கை இதையெல்லாம் தரக்கூடியவர் அவர் ஒருத்தர்தான். உங்களுக்கு அந்த திடீர் ஜாக்பாட் யோகம் கிடைக்கணும்னா கண்டிப்பா சுக்கிர பகவானோட கடாட்சம் வேணுங்க. ராகுவோட நட்சத்திரத்துல மற்ற கிரகங்கள் இப்போ சஞ்சாரம் செய்யறதுனால உங்களுக்கு ஒரு அபூர்வமான யோகம் உண்டாக போகுது. விருச்சிக ராசிக்கு இனி கெட்டது நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குதுங்க. விருச்சிக ராசிக்காரங்க கடந்த 2-3 மாதங்களா தொழில் ரீதியாவோ இல்ல மருத்துவ செலவுகளோ வீடு, நிலம் சம்பந்தமான செலவுகளால ரொம்பவே திணறி போயிருக்கலாம். மனசுல ஒரு குழப்பம், வாழ்க்கையில ஒரு தடுமாற்றம், வண்டி வாகனங்கள் அடிக்கடி ரிப்பேர் ஆகிறது, தகுதியான வேலை கிடைக்காதது இப்படின்னு பல பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிருக்கலாம். அது மட்டும் இல்லாம உள்நாட்டிலேயோ இல்ல வெளிநாட்டிலேயோ வேலை செய்யறவங்களுக்கு உத்தியோகத்துல சில மாற்றங்கள் ஏற்பட்டு மன உளைச்சல்ல இருந்திருப்பீங்க. மாணவர்கள், அரசியல்வாதிகள் உங்களுக்கெல்லாம் ஒருவிதமான மந்த நிலை இருந்திருக்கலாம். ஆனா அந்த கவலை வேண்டாம். அந்த மந்த நிலை எல்லாமே இப்போ காணல் நீரா கரைஞ்சு போக போகுதுங்க. செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறமா உங்க பிரச்சனைகள் எல்லாம் பஞ்சாய் பறந்துடும். சுக்கிரன் இப்போ திக்பலம் பெற்று இருக்கிறதுனால புதுசா வீடு வாங்கறதுக்கோ வாகனம் வாங்கறதுக்கோ அந்த யோகம் உங்களுக்கு கைகூடி வரும். அரசாங்கம் சம்பந்தமான வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான வெற்றி கிடைக்கும். அரசியல் மற்றும் கல்வித்துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்படும். குறிப்பா வெளிநாட்டில வேலை செய்யறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், நல்ல சம்பள உயர்வு கிடைக்கும், வருமானம் கிடுகிடுன்னு அதிகரிக்கும். காதலிப்பவர்களுக்கு தடையற்ற காதல் திருமணங்கள் கைகூடும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த அந்த சின்ன சின்ன ஊடல்கள் மறைஞ்சு ஒற்றுமை அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்துல லாபம் பல மடங்கா பெருகப் போகுது. குறிப்பா இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை, நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை, காக்கி யூனிஃபார்ம் போடுறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங் செய்யறவங்க, மருத்துவத்துறை மற்றும் அக்கவுண்ட்ஸ் துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான மாற்றங்கள் ஏற்படும். புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு முறை ஜாதகத்தை பார்த்துட்டு ஆரம்பிச்சா வெற்றி நிச்சயம். மார்ச் மாத இறுதிக்குள்ள பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய சுபமான மாற்றங்கள் நடக்கப் போகுது. உங்க ஆசைகள், கனவுகள் எல்லாம் நிறைவேறி உங்க வாழ்க்கையே ஒரு சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க. அடுத்ததா நம்ம விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு விரிவா பார்க்கலாம். விசாகம் நட்சத்திரம். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் விசாகம். இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப பொறுமையானவங்க, அமைதியானவங்க, யாரையும் அனுசரிச்சு போகக்கூடிய குணம் கொண்டவங்க, ரொம்ப ஒழுக்கமானவங்க. நீங்க எதை நினைச்சாலும் நல்லதே நடக்கும்னு நினைங்க, அப்படியே நடக்கும். வேலை, தொழில், வழக்குன்னு இருந்த எல்லா தடைகளும் தாமதங்களும் இனிமே நீங்கும். சுப செலவுகள் ஏற்படும். ஆசிரியர் பணி, அக்கவுண்ட்ஸ், கமிஷன் வியாபாரம் செய்யறவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து இப்போ உங்க கைக்கு வந்து சேரப்போகுதுங்க. அனுஷம் நட்சத்திரம். அடுத்ததா அனுஷம் நட்சத்திரம். நீங்க ரொம்ப கடின உழைப்பாளிகள். உங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இப்போ உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்க போகுது. சனி பகவான் பக்கிரமா இருந்ததுனால
இதுவரைக்கும் சில தடைகள் இருந்திருக்கலாம். ஆனா இனி எல்லாமே மாறும். புதுசா வண்டி, வாகனம் வாங்குற யோகம் உண்டாகும். வெளிநாடு செல்றதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. படிப்பு, தொழில் எல்லாமே சூப்பரா இருக்கும். மனசுல கெட்டத நினைக்காதீங்க. நல்லதையே நினைங்க. நல்லது மட்டும்தான் நடக்கும். கேட்டை நட்சத்திரம். கடைசியா கேட்டை நட்சத்திரம். நீங்க கோட்டை கட்டி வாழக்கூடிய காலம் வந்தாச்சுங்க. உங்க அறிவாற்றல் இப்போ இன்னும் அதிகரிக்கும். சொந்த கால்ல நிக்கணுங்கிற உங்க எண்ணம் நிறைவேறும். மனக்குழப்பங்கள் நீங்கி தேவையற்ற வீண் செலவுகள் குறையும். படிப்பு, வேலை, கமிஷன் வியாபாரம்னு எல்லாமே டாப் கியர்ல போகுது. தைரியமா களத்துல இறங்குங்க. வெற்றி நிச்சயமா உங்க பக்கம்தான். இந்த உலகத்துல யாருங்க நிஜமான கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா? இல்ல பிடிச்ச உணவ விதவிதமா சாப்பிடுறவங்களா? இல்ல பிடிச்சவங்க கிட்ட பேசிட்டே இருக்கிறவங்களா? இவங்க யாருமே நிஜமான கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தர் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம, மனசுல ஒரு கவலையும் இல்லாம, நிம்மதியா ராத்திரி படுத்த உடனே தூங்குறாங்களோ, அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட அந்த நிம்மதியான வாழ்க்கையும் யோகமும் உங்களுக்கு இந்த மாதம் அமையப் போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற வார்த்தைக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாது. இது நாள் வரைக்கும் உங்க மனசை அழுத்திட்டு இருந்த பாரங்கள் எல்லாம் இனி காணாம போகும். நீங்க ஒரு சந்தோஷமான, ஆரோக்கியமான வாழ்க்கைய வாழப் போறீங்க. இதுவரைக்கும் ஏதோ பிறந்தோம், வாழ்ந்தோம், கஷ்டப்பட்டோன்னு கண்ணீர் சிந்தின அந்த காலம் முடிஞ்சு போச்சுங்க. குறிப்பா சில பேர், அப்பா அம்மா கஷ்டப்பட்டு கடனை வாங்கி எங்கள படிக்க வச்சாங்க. ஆனா படிச்சு முடிச்சிட்டு தகுதியான வேலை கிடைக்கல. குடும்பத்துக்காக ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டிருக்கேன். நான் வாங்குற சம்பளம் அவங்க வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட கூட பத்தலையே. படிச்சதுக்கு ஒரு மரியாதையே இல்லையே அப்படின்னு கவலைப்படுறீங்க. உங்க கவலைக்கு இப்போ ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப் போகுது இந்த காலம். உங்க தகுதிக்கு ஏத்த வேலை உங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே நல்ல சம்பளத்தோட கிடைக்கப் போகுது. பரிகாரம்: உங்க வாழ்க்கையில மேலும் மேலும் நல்லதெல்லாம் நடக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரு எளிய பரிகாரம் இருக்கு. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச சின்ன உதவிகளை செஞ்சுட்டு வாங்க. இதுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. உங்களால முடிஞ்சா ஒரு பேனா வாங்கித்தாங்க, இல்ல ஒரு பென்சில் வாங்கித்தாங்க, ஒருவேளை சாப்பாடு வாங்கித்தாங்க. நீங்க செய்யற இந்த ஒரு சின்ன உதவி உங்களுடைய கர்ம வினைகளை குறைச்சு உங்க வாழ்க்கையையே ஒரு சொர்க்கமா மாத்திருங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். முருகப்பெருளின் அருள் உங்களுக்கு எப்பவும் இருக்கட்டும். நன்றி. வணக்கம்.